என்னங்க யோசிக்கிறீங்க? இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கு, என்னென்ன பார்க்க போகிறீங்க? கேமராங்க. இதில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்டில் எஸ்பெஷலி இந்த என்ட்ரி லெவல் கேமரா கொண்டு வந்திருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸருக்காக, விளாகர்ஸுக்காக. இப்போ தான் மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஒரு கேமராவில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக 6Kல ரெக்கார்ட் ஆகி 4Kல கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் தருது. அப்போது அதோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ ஃபோக்கஸிங் டெக்னாலஜி வேறு எந்த கேமராலையும் இருக்காது. ஆனால் அதை இந்த என்ட்ரி லெவல் கேமராலேயே கொண்டு வந்திருக்காங்க. வேறு லெவலு. லைட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு எங்கே லைட் அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவங்களுக்காகவே ஃபால்ஸ் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பர் செகண்டுக்கு 15 ஃபோட்டோஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மார்க்கெட்டில் இருக்கிற ஹை எண்ட் கேமராவுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். இந்த வேரியண்ட்டில், இந்த ரேஞ்சில் கேமரா இப்படி யூஸ் பண்ணாமல் எங்கிட்ட ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டை போட்டு இப்படியே கையில் பிடிச்சிட்டு நம்ம இப்படியே ஷூட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிக்கலாம். இப்படியும் ஷூட் பண்ணிக்கலாம், இப்படியும் ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்படித்தான் இல்லை. நிறைய பேர் ரீல்ஸ் ஷூட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. அதை தூக்கி இப்படியே கழட்டி கீழே போட்டுட்டு ஷூட் பண்ணிக்கலாம். ஷூட் பண்ணுறதை நீங்களே பார்த்துக்கலாம். சூப்பரில். எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது ஜஸ்ட் ஒரு கேமரா வாங்கணும், ஆனால் பேசிக் லெவலில் ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்கிற ஒரு கேமரா வேணும்னு. எதுக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, பிராண்டிங்க்கு, அதாவது ஜூம் மீட்டிங்க்காக யூஸ் பண்ணுறவங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக எந்த ஒரு கான்ஃபரன்ஸும் லைவ் பண்ணணும் யூடியூப்பில், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் லைவ் பண்ணுறதுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரி லெவல் கேமரா சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம Canon லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Canon R50v வேறு லெவலுங்க. இதோட ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இதோட பட்ஜெட்டு ஜஸ்ட் 7990, அதாவது 79,990 மட்டுமே. இந்த கேமராவில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாமா? பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் கேமராமேன் யூஸ் பண்ணுற மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே இந்த என்ட்ரி லெவல் கேமராலேயும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் விளாக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அல்டிமேட் கேமரா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பர் பேக்கிங். சார்ஜிங் யூனிட், ஒரு கேபிள், பேட்ரி, ஒரு டேகு. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ்லி ரொம்ப காம்பேக்டான பாடி. சூப்பரில். ஓகே, சூப்பர் லென்ஸ் வந்து 1430 லென்ஸ் மட்டும் இல்லை. இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பவர் ஜூம் லென்ஸ். Canonல ஹை எண்ட் மாடலில் மட்டுமே விடுற இந்த லென்ஸை என்ட்ரி லெவல்லையும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட பியூட்டி. அது என்ன பவர் ஜூம் லென்ஸ்னால், நீங்கள் திருப்பவெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். இதோட ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கேமராவை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இன்ஃப்ளூயன்ஸருக்காக, விளாகருக்காகன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்கிறப்ப, மேஜராக ஃபோனில் எடுக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக எடிட் பண்ண முடியும், அந்த ஃபைலை வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ண முடியும். அவங்களுக்காகவே கேமராவிலேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு ஷேர் பண்ணுறதுக்கு ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோவாகவும் ஷேர் பண்ணிக்கலாம், ஹை குவாலிட்டியாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இமேஜ் மட்டும் இல்லை, வீடியோவும் ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ இமேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. நீங்கள் லைவாக வீடியோ பண்ணுறதுக்கு கேமராலேருந்து மொபைலில் கூட லைவ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோனை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு லைவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். iOSல இந்த மாதிரி 3 கேமராவை சூஸ் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி
ஸ்விட்சிங் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 3 கேமராவை ஸ்விட்ச் பண்ண முடியும். ஆனால் iOS மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா R50 Vலையும் பண்ணிக்கலாம், V10ன்னு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேமராவில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 கேமராவில் 3 கேமரா வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் ஸ்விட்ச் பண்ணி கூட காமிக்க முடியும். அதுவும் லைவ் ஸ்ட்ரீமிங்கில். என்ன ஒரு ஆப்ஷனில் சரி லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது லைவ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பேட்டரி தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற C டைப் கேபிளே வந்து இங்கே கனெக்ட் பண்ணி லைவை அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸுக்கு வந்து லைவ் பண்ணாலும் இந்த கேமரா ஹீட் ஆகாது. கண்டினியூஸ் ரெக்கார்டும் பண்ணிக்கிங்க, லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. C டைப் கண்டினியூஸ் சார்ஜிங்க. இந்த சார்ஜ் போட்டு விட்டுட்டா கேமராவில் இருக்கிற பேட்டரியை இந்த கேமரா எடுத்துக்காது. நம்ம லைவ் டைரெக்டாக வர அந்த சார்ஜிங் பாயிண்ட் தான் எடுத்துக்கும். ஒன்ஸு பவர் கட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பவரே இல்லைன்னா அதுக்கப்புறமா தான் வந்து பேட்டரியிலேருந்து எடுத்துக்குது. இந்த கேமராவில் இதுதான் வந்து மோஸ்ட் வேல்யூபுல்லான திங்குன்னே சொல்கிறேன். இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக ஹையர் எண்ட் ஆப்ஷன் தவிர லோயர் எண்ட் ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. அதுவும் லைவ் ஸ்ட்ரீமிங் அல்டிமேட். நிறைய கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து இந்த கேமரா வந்து 100% யூஸ்ஃபுல்லான கேமரானே சொல்லுவோம். ஏன்னா அவங்க நிறைய வந்து இன்டர்னலாக இங்கேருந்து ஃபாரினுக்கு பேசுவாங்க, ஃபாரின்லேருந்து சென்னைக்கு பேசுவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு பேசுவாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்டுமே தேவைப்படாது. இந்த ஒரு கேமரா மட்டும் மாட்டி வச்சு கிம்பிள்லையோ ஸ்டாண்ட்லேயோ போட்டுட்டு ரெக்கார்டை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். லைவும் ஆன் ஆயிரும். சரி லைவ் யூடியூபு ஷேரிங் எல்லாம் ஓகே. மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இன்ஃப்ளூயன்சர், மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிராண்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த இது என்னடா இது சின்ன மானிட்டரில் இதில் எப்படிங்க தெரியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பயப்படாதீங்க. இந்த நாபை மட்டும் எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க, கெனானில் கொடுக்குறாங்க. அது எக்ஸ்ட்ரா வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு மொபைல்லையே அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வியூ ஃபைண்டர் அப்படியே மொபைலில் மாறிடும். அப்போ எவ்வளோ பெரிய ஃபோன் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஃபோனில் இந்த மாதிரி ஃபுல் மானிட்டரில் வந்துடும். சூப்பரில் இந்த அடாப்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே டூம் மைக், வயர்லெஸ் மைக்கும் கூட கெனானோட மைக்கே இருக்குது. அந்த மைக்கை தூக்கி போட்டால் வயர்லெஸ்ஸாக அப்படியே பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போய்க்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசாக மானிட்டர் வேணும், மொபைல் ஃபோனையே மானிட்டராக மாற்றணும், இல்லை வியூ ஃபைண்டராக மாற்றணும்னு சொன்னால் அதுவும் பண்ணிக்கலாம். சூப்பரில் மொபைலில் தான் பார்த்துட்ருக்கோம், லேப்டாப்பில் பார்க்க முடியாதான்னு நினச்சிங்கன்னா C டைப் டு C டைப்பு, C டைப் டு V டைப்பு எப்படி வேணால் எடுத்துக்குங்க. C டைப் டு USB எதில் வேணாலும் கொடுத்துக்குங்க. நேராக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம். கெனானோட ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் போதும், அதிலே டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அம்மெச்சூர்டு இப்போ தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய நாள் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து கேமரா வரும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸில் இந்த ஜூம் எப்படி ஃபோக்கஸ் ஆகாதுன்னு இந்த கேமராவில் பவர் ஜூம்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஜஸ்ட்டு ட்விஸ்ட்டு தாங்க பண்ணுறேன். அப்படியே மூஞ்சிக்கிட்டு ஒன்று நின்றுச்சு. பார்ப்போம். ட்விஸ்ட் அவுட்டு ஓகே, ஜஸ்ட் தொத்தா மட்டும் போதும், அது பாட்டுக்கு ஜூம் அவுட் ஆயிடுது. 14-30 அதாவது 14 வைடு 30 வந்து அவுட்டு. இந்த 2 வேரியன்ட் தான். இதை நீங்கள் ரொம்ப திருக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். இங்கேயும் பண்ணிக்கலாம், அதாவது கேமராலையும் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி டச் பண்ணால் போதும், இதுவும் ஆயிரும். இதுவும் ஃபெதர் டச் அளவுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் கேமரா இப்படி யூஸ் பண்ணாமல் எங்கிட்ட ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டை போட்டு இப்படி கையில் பிடிச்சிட்டு நம்ம இப்படியே ஷூட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிக்கலாம். இப்படியும் ஷூட் பண்ணிக்கலாம், இப்படியும் ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்படித்தான் இல்லை, நிறைய பேர் ரீல்ஸ் ஷூட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. அதை தூக்கி இப்படியே கழட்டி கீழே போட்டுட்டு ஷூட் பண்ணிக்கலாம். ஷூட் பண்ணுறதை நீங்களே பார்த்துக்கலாம். சூப்பரில் வீல் ஆகிறதுக்கு முக்கியமே வந்து ஸ்டெபிலேஷன் தானே. பட் இந்த கேமராவில் அட்வான்ஸ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வாட்டர் ஷூட் பண்ணிக்கலாம். கிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்குல்ல. ஸ்லோ மோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னடா எல்லா கேமராலும் இருக்குல்ல அப்படின்னு, R5 Mark 2லேயே கொடுக்காத இன்னொரு ஆப்ஷன் என்ன, ஃபாஸ்ட் மோஷன் எடுத்துக்கலாங்க. ஆமாங்க, அந்த மாடலில் கொடுக்காத ஒரு ஆப்ஷனு இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. யூடியூபர்ஸ் vlog பண்ணும்போது ஜஸ்ட்டு கேமராக்கு முன்னாடி தான் இருப்பாங்க. அவங்க வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சால் மட்டும்தான் கேமரா யூஸ் பண்ணவே முடியும். இப்போ இந்த கேமரா இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். இப்போ நீங்கள் கேமராக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க, இந்த லைட் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த லைட் ஆனில் இருந்துச்சுன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் பாட்டுக்கு 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்
ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். இதில் வந்து ஆப்ஷன் சூப்பராக இருக்குது. பாருங்க, கட் பண்ணுறேன், டைம் அவ்வளோதான், கட் ஆயிருச்சு. சரி, இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. பட் இதோட ஃபோக்கஸிங் எப்படி இருக்கும்? ஃபோக்கஸிங்கை பற்றி நான் சொல்கிறேன். ஹைப்ரிட் வேர்ல்டுலேயே வந்து எந்தெந்த கேமராவெல்லாம் நீங்கள் ஹை எண்டு மாடல் நினைக்கிறீங்களோ அந்த மாடலில் இருக்கிற டெக்னாலஜி, ஃபோக்கஸிங் டெக்னாலஜி வந்து இந்த கேமராவில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில். ஈவன் கெனானோட R5 Mark 2ல் வர இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakh வரும். அந்த டெக்னாலஜி இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஃபெதர் டச், நீங்கள் உங்கள் ஃபேஸ் அங்கே இருக்குன்னா அதை மட்டும் டச் பண்ணிட்டு விட்டால் போதும். நீங்கள் நடந்து போனாலும் ஓடி போனாலும் ஆட்டோவாக ஃபோக்கஸ் ஆகும். அது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா உண்மையாலுமே அல்டிமேட் தாங்க. நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உண்மையாலுமே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் மொபைலில் வந்து நிறைய வீடியோ எடுத்திருப்பீங்க, மொபைலில் நிறைய ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி அப்போவே பழகியிருப்பீங்க. உங்களுக்கு கேமராவில் ஹை குவாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு, ஆல்மோஸ்ட் ஒரு 14 ஃபில்ட்ரு இருக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கேமராவை நீங்கள் உடனே வாங்கிடுவீங்க. அப்படியாப்பட்ட ஃபில்ட்ரு ஒவ்வொன்றுமே பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பற்றி நிறைய சொன்னேன், ஃபோட்டோ பற்றி என்ன சொன்னேன்? ஜஸ்ட் ஒரு 24 MP கேமரான்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லை, பர் செகண்டுக்கு 15 ஃபோட்டோஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மார்க்கெட்டில் இருக்கிற ஹை எண்டு கேமராக்கு ஈக்குவலான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம் இந்த வேரியண்ட்டில், இந்த ரேஞ்சில். இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி வேணாலும் பார்த்துக்குங்க. அட என்னடா ஐயாச்சாமி, எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி, எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு நினைக்கலாம். இதில் என்ன ஒரு புதுசாக ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. சினிமாவில் ஹை எண்டு கேமரா யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபோக்கஸ் ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருக்கு ஷிஃப்ட் ஆகுது. அது இது ஸ்மூத்தாக அழகாகவும் எடுத்துகிட்டு போக முடியும், நல்லா சரக்குன்னு ஸ்பீடாகவும் எடுத்துகிட்டு போக முடியும். மூவி சர்வோ ஏஎஸ் ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நாங்களும் பார்த்தோம், ஒரு மாதிரி கிளாஸாக இருக்குங்க, நல்லா தான் இருக்குது, நீங்களும் பாருங்களேன். சரி, எல்லாமே வந்து அம்மெச்சூடுக்காகவே இருக்க இந்த கேமரா அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எதுவுமே எடை போட்டுறாதீங்க. ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடுக்கிறதுக்கு C-Log 3 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெனானில் 709 HLCன்னு எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் போதாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேரியண்ட்டில் 14 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் உள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், ரெட்டாக இருக்கட்டும், இல்லை சோனி, வாட் எவர் த மாடல், நீங்கள் எந்த மாடலில் உங்களுக்கு பிடிச்ச கலர் டோன் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஃபுட்டேஜ்லேருந்து டாட் கியூபாக கன்வெர்ட் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்துக்க முடியும். 14 ப்ரொஃபைல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். அது இல்லாமல் ஃபால்ஸ் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னா, லைட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு எங்கே லைட் அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அவங்களுக்காகவே ஃபால்ஸ் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த கேமராவில். அடுத்த பாயிண்ட்டு 4K கேமரா. இது 4Kல வீடியோ ரெக்கார்ட் ஆகும். பட் 4Kல தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இதோட ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 6Kல ரெக்கார்ட் ஆகி 4Kல கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் தருது. அப்படிங்கிறப்போ ஒரு குவாலிட்டியான ஃபுட்டேஜுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க சஜஸ்ட் பண்ணுறது V90 இந்த காரை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க கெனான் இந்த ஹைப்ரிட் மாடலுக்கு. பழைய DSLRல வந்து கிளாஸ் 10ங்கிற ஒரு மாடல் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது இருக்கிற இந்த ஹைப்ரிட் மாடலுக்கு வந்து V90 யூஸ் பண்ண சொல்கிறாங்க. V90ல் 300 mbps இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ ரைட்டிங் ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 250 to 260 வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இதுவே ஒரு 150ல் இருக்கிற mbps கார்டு போகிறப்போ 75 தான் வந்து ரைட்டிங் ஸ்பீடு இருக்கும். அதனால தான் V90 மாடல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக வேறு ஏதாவது டவுட்டு இந்த மாதிரியான வேரியண்ட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம vlogக்கு இந்த கேமரா தான் இன்னி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். ஆனால் வெட்டிங்க்கு கண்டிப்பாக இந்த கேமரா யூஸ் பண்ண மாட்டோம். R5 Mark 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் கெனான் வந்து புதுசாக லென்சஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்திருக்கிறாங்க. மார்க்கெட்டில் தேர்ட் பார்ட்டி லென்ஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டில் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ரெடி ஆகியிருக்காங்க. அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நம்ம வெட்டிங்க்கும் அந்த கேமராவை யூஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கேமரா இன்ஃபர்மேஷனுக்காகவும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெனானை பற்றி இந்த R50Vயை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கன்ஃபார்மாக நான் வந்து கெனான்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவோ ஒரு ப்ரொஃபைலோ தந்துடுறேன். ஓகேவா? ப்ரொஃபஷ்னலுக்காக. அதுக்காக அம்மெச்சூர்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதுதான் என்னோட மெயின் ஜாப். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஷான் பி. பை பாய்.